இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து நெருப்பாற்று மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நட்பு ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீனராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீனராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது வந்து ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீனராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம், இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் வந்து கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். இந்த ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நபர். இவங்கள்லாம் நல்லது பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் கூடவே இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி, உங்களுடைய வியாபார லாபத்தை பாதிக்கிற மாதிரி, கெடுக்கிற மாதிரி செயல்படுவாங்க. அவங்க பண்ணுறது எதுவுமே வெளியில் தெரியாது. அவங்கள நம்பினீங்கன்னா நீங்கள் தான் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். சார் எனக்கு எங்கே சார் போச்சு, நான் ஒழுங்காக இருந்துட்டேன்னா எவன் என்ன வேணால் கெடுத்தாலும் நான் தப்பிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் அந்த கான்ஃபிடென்ஸும் இந்த ரிஷபராசிக்கு உண்டு. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. என்றைக்குமே வருமுன் காப்போம் அப்படிங்கிறத நம்ம தாரக மந்திரமாக இருக்கணும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இப்போது ரிஷபராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஏற்கனவே உங்கள் வாய் சும்மா இருக்காது, எதையாவது சொல்லி கெட்ட பேர் வாங்கும். இப்போ கேட்கவே வேணாம். அவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயங்களில் நீங்கள் அதிகமாக தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள், அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் அவங்க விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு உடன் பிறந்தோரால், அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடன் பிறந்தோரால் எந்த லாபமும் கிடையாது. அவங்கள நம்பினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது. அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க கூட பிறந்தவங்களால் எந்த லாபத்தையும் எதிர்நோக்கக்கூடிய வகையில் இல்லை. சுய முயற்சி வெற்றியை தரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், பார்ட்னர்ஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது லாபத்தில் பங்கு குறையுமே தவிர உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. லாபத்தில் நஷ்டம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசிய மகிழ்வீர்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் விஷயத்தில் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பையனோ பொண்ணோ 10th 12th படிக்கிறாங்க, இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி நிறுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ, அவங்க விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கூட பிறந்தவங்க விஷயத்திலும் கணவர் விஷயத்திலும் நெகட்டிவ், குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் பாசிட்டிவான விஷயம். ஸோ ஈக்குவலண்ட் பேலன்ஸ்டு பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது தானே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் சற்று மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க விஷயத்தில் அவங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அதே சமயம் தவறான வழியிலையும் போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் இடுப்பு பகுதிக்கு கீழே, இடுப்பு, முட்டி, தொடைப்பகுதி, கால் பகுதி, இதில் அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு நெருப்பாற்று மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால
இவங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியான விஷயங்களில், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் கூட நட்பு இருந்ததுன்னா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்றா பிஃபோர் 10th ஏப்ரல் நடக்கும், ஆர் ஆஃப்டர் 30th ஏப்ரல். அந்த கடைசி 11 நாள் இல்லை முதல் 11 நாளில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். முருகனுக்கு உண்டான ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் ஸ்கந்தசஷ்டி கவச்சத்தையும் தினமும் பாராயணம் பண்ணி வாருங்கள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை அந்த கந்தன் காப்பாற்றுவான். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.